பியூட்டி வேர்ல்டு. இப்போ வந்து பொங்கல் சீசன் வந்துருச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப கிளாமான மேக்கப் லுக் தேடிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த லுக் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் இல்லாமல் வந்து டக்குனே ஒரு சப்டலான லுக் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லுக் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி சாய்ஸ் போல்டாக வந்து லிப்ஸ்டிக் போடணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் இந்த மேக்கப்பை வந்து டர்ன் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைமருக்கு பதிலாக நான் இங்கே வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து நம்ம மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கையில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சம் தூரமாக வச்சே வந்து நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அதை காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். இங்கே நான் எடுத்திருக்கிறது வந்து எல்ஏ கேர்ளோட ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து டார்க் ஆகிறதுக்கு அண்டு ரொம்ப ஆஷ் ஸ்டோனில் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் ஆக்சிடைஸ் டக்குனே ஆயிரும். உங்கள் ஷேடை விட நீங்கள் ரொம்ப டார்க்காக தெரியலாம். ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஆரஞ்சு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே மவுத் சுற்றி அண்டு டார்க் சர்க்கிள்ஸ் லைட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு எங்கே வந்து ஒரு டார்க் மார்க் இருக்கோ நான் அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸாலே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து இதுக்கு மேக்கப் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மேக்கப் டுட்டோரியலில் வந்து ஒரே ஒரு ப்ரஷ் வச்சு தான் நம்ம ஃபேஸ் மேக்கப் பேஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நான் ஆரஞ்சு கரெக்டரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது அதோட பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபேஸே வந்து ரொம்ப ஆரஞ்சு பால் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சை வந்து லைட்டாக காம் டவுன் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே வந்து ஒரு கன்சீல் பண்ணிக்கிறோம். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து மெப்ளினோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். ஷேடு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இது புதுசு, ரொம்ப ட்விஸ்ட் டைப்பில் இருக்குது. எனக்கு எப்படி ப்ராடக்ட் வருதுன்னே தெரியல. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வர்றதே தெரியவே இல்லை. ஸோ இப்போ வந்து இதை நான் எங்கெங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பியூட்டி பிளெண்டர் அப்ளை பண்ணால் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் எல்லாமே பிளெண்டரில் வந்து சோக் பண்ணிடும். ஸோ அதனால் இதுக்கு வந்து பிளெண்டர் இல்லைனா வந்து ஸ்பஞ்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள், ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறத விட. இதை வந்து நீங்கள் ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் வந்து திட்டாக இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிளெண்டிங் தான். ஸோ அந்த பிளெண்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையாக கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெப்ளினோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் மெப்ளினில் உள்ள லாஸ்ட்டு ஷேடே. நான் வந்து ஒரு 3 பம்ப்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் 2 பம்ப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு மேக்கப் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து நான் டாட் மாதிரி வைக்கல, லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் லைட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷன் வச்சு. பிகாஸ் வந்து நம்ம ஓவராலாக பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் ஐலையும் நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் வச்சு. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா கன்சீல் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஹைலைட் கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லாதனால நான் ஃபவுண்டேஷனோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து ஓவராலாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு வந்து நான் நிக்ஸோட ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வந்து உங்களுக்கு எந்த ஷேட் ஃபவுண்டேஷன் இருக்கோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து அந்த ஷேடுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கிறோம். ரொம்ப ஒயிட் கேஸ்ட்டாக தெரியாது. அண்டு இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா மேட் ஆயிரும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து மறுபடியும் ரீடச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ப்ரைடலாக இருக்கீங்கன்னா இந்த காம்பேக்ட் வாங்கி நீங்கள் காம்பேக்ட் இல்லை லூஸ் பவுடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லிப்ஸுக்கு வந்து H&Mன்னு ஒரு சும்மா லோக்கல் ஸ்டோர் பிராண்டில் வந்து ஒரு லிப் லைனர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு என் லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பிக்மெண்டடான லிப்ஸ் தான்
பட் வந்து இங்கே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கனால ஓவராலாக ஈவனாக தெரியுது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லிப்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிப் லைனர் வந்து லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும், ஒரிஜினல் கலராகவே தெரியும். நீங்கள் சப்போஸ் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா வந்து மேலே ஒரு ஷேடு இல்லை கீழே ஒரு ஷேடு, பிக்மெண்ட்டாக இருக்க ஏரியாவில் வந்து ஒரு ஷேடு, இன்னொரு இடத்துல இன்னொரு ஷேடுன்ற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் லிப் லைனர் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லிப்ஸாலே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. அண்ட் இதுவுமே வந்து அந்த அப்ளை பண்ணுற டைப் மாதிரி தான், அது எனக்கு நேம் தெரியல. அண்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து NYXோடது. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெரி ஷேட் மாதிரி, ரொம்ப சப்டிலாக இருக்கும், ரொம்ப அடித்து கொடுக்குற மாதிரி இருக்காது, ரொம்ப நியூடாக நீட்டாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எங்கேயாச்சும் ரெடி ஆகிறீங்கன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு டார்க்கான ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி ஆரஞ்சு அண்ட் ரெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து என் ஃபுல் லிப்ஸ்லேயே வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேட் வந்து ஆஷ் ப்ரௌன். அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஐப்ரோஸில் வந்து நல்லா ஒரு அவுட்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்னர் ஐப்ரோ வந்து நல்லா திக்காக இருக்கும், அவுட்டரில் தான் வந்து எனக்கு ஐப்ரோஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் அவுட்டரில் தான் ஃபஸ்ட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் இருக்க இடத்துலையே அப்ளை பண்ணும்போது ரொம்ப டார்க்காக பூத மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளார ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் வேணும்னா வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு கூட நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு லைட் பனானா ஷேட் மாதிரி இருக்குது, அதை வந்து நான் ஓவராலாக என்னோடய லிட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி என்னோடய லிட்ஸில் உள்ள பிக்மெண்டேஷனை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு எல்லோ, என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி இல்லாமல் லைட் எல்லோ ஷேட், இது வந்து ஒரு கிளிட்டரான ஷேடு தான். இதை எடுத்து என்னோடய ஓவரால் லிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் இன்னொரு ஷேடு எடுக்கிறேன். அது வந்து அவுட்டர் வீல வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்காக. பிகாஸ் வந்து இது மட்டும் போட்டால் ரொம்ப வந்து வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்குது இந்த ஷேட் வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆரஞ்ச் மாதிரி ஒரு ஷேட் எடுத்து நான் அவுட்டர் வீல வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ அந்த கிளிப் வந்து லைட்டாக மிஸ் ஆயிடுச்சா எடிட் பண்ணும்போது போயிடுச்சான்னு தெரியல. அண்ட் இப்போ வந்து ஐலைனருக்கு வந்து நான் NYXோட ஒரு லிக்யூட் லைனர் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் ஒரு நல்ல ஒரு விங் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக்குக்கு வந்து ஒரு லாங் விங் தான் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எந்த மாதிரி வேணாலும் விங் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சப்டிலாக வேணும்னா நம்ம லைட்டாக கூட அந்த எண்டு வரையும் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு விட்டுடலாம். எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு லாங் விங் தான் வந்து ட்ரா பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ இந்த லுக்குக்கும் அதுதான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் நல்லா லாங்காகவே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து கே பியூட்டியோட காஜல். இதை எடுத்து நான் லோவர் வாட்டர் லைனில் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறோம். ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டீப் ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப சூப்பரான ஆப்டான வந்து ஒரு ப்ளஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து லைட் ஷேட்ஸ் போனால் அது நம்ம ஃபேஸே வந்து வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டீப் டோனுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் நோஸ்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து நேச்சுரலாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைலைட்டட் பார்ட் வந்துருச்சு. ஹைலைட்டிங் வந்து ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கே வந்து ஒரு லைட் பிங்கிஷ் ஹைலைட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மேக்கப்பே வந்து பாப் அவுட் பண்ணி காமிக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் ஹைலைட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸுக்கே ஒரு டெப்த் அண்ட் டெஃபனிஷன் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கே வந்து. எனக்கு வந்து இங்கே கான்டோர்லாம் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு என் ஃபேஸோட ஷேப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு கான்டோரும் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் இருந்துச்சுன்னா எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்ம மேக்கப் டுட்டோரியல். ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் தான். நீங்கள் ஈஸியாக ஒரு கிளாம் லுக் க்ரியேட் பண்ணோன்னா வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த லுக்கை. அண்ட் இந்த லுக் வந்து நீங்கள் வீட்டிலேயே பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான லுக். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.